அடுத்த அடிப்படை உரிமைகள் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர உரிமை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து என்னென்ன சுதந்திரங்கள் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி விரிவாக சொல்லுது. ஸோ இதனுடைய பிரிவு வந்து பார்த்திங்கன்னா 19 முதல் 22 வரை. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரிவு 19 என்ன சொல்லுதுன்னா, பேச்சுரிமை, வசிக்கும் உரிமை, ஆயுதமின்றி கூடும் உரிமை, எங்கு வேணாலும் செல்லும் உரிமை, சங்கம் வைக்கும் உரிமை. ஓகேங்களா. நீங்கள் எங்கே வேணாலும் தொழில் தொடங்கிக்கலாம். இந்தியாவில் பிறந்த எந்த ஒரு குடிமகனும் எங்கே வேணாலும் போகலாம், யார்கிட்ட வேணாலும் பேசலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சங்கம் வச்சுக்கலாம். ஆயுதமின்றி கூடி ஒரு கூட்டம் போட்டுக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா அந்த உரிமை கொடுக்குது. உங்களுக்கு பேச்சு உரிமை கொடுக்குது. எங்கே போனாலும் நீங்கள் வந்து பேசிக்கலாம். மேடை போட்டு பேசுகிறதுனாலும் பேசிக்கலாம். உங்களுடைய கருத்துக்களை பரப்பிக்கலாம். அந்த மாதிரி உரிமையை வழங்குகிறது பிரிவு 19. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரிவு 20 வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நபர் ஒரு குற்றம் செஞ்சிட்டாருன்னா அவருக்கான தண்டனையிலிருந்து பாதுகாப்பு. உடனே எடுத்தவொடனே வந்து ஒரு யாராலையுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் மேலே வந்து ஒரு தண்டனையை சுமத்திட முடியாது. அவங்களுக்குன்னு ஒரு முறையாக வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அதை கோர்ட்டு மூலிமா ப்ரொடியூஸ் பண்ணி அப்படி தான் வந்து நீதிமன்றம் விசாரித்து தான் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கும். ஸோ யாருமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்தவொடனே வந்து ஒரு தண்டனையை கொடுத்துட முடியாது. அப்போ தண்டனையிலேருந்து பாதுகாப்பு குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கான உரிமை. ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபராக இருந்தாலும் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீதிமன்றத்தில் காவலில் எடுத்து விசாரிக்கிறது, அவங்களுக்கு ஒரு முன்ஜாமீன் வழங்குறது. ஸோ பார்த்திங்கன்னா அவங்களுக்கான உரிமைகளும் இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிரிவு 21 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை வாழ்வதற்கும் ஒரு தனிப்பட்ட சுதந்திர பாதுகாப்பு உரிமை. வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனிப்பட்ட சுதந்திரம், அவங்களுக்கான வாழ்வதற்கான உரிமை வந்து பிரிவு 21 வழங்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா பிரிவு 21 இது புதுசாக சேர்த்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தொடக்க கல்வி பெறும் உரிமை. ஸோ இந்திய குடிமகனாக இருக்க பெறக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தொடக்க கல்வி பெறுவதற்கான உரிமையை வந்து இது வழங்குது. இது புதுசாக சேர்த்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிரிவு 22 வந்து பார்த்திங்கன்னா தடுப்பு காவல் பாதுகாப்பு உரிமை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கைது நடவடிக்கைகளிலிருந்து உங்களை வந்து பாதுகாக்கும். ஓகேங்களா. உங்களை மீது அனாவசியமாக வந்து எந்த ஒரு விஷயத்திலாலும் யாராலையும் டக்குன்னு வந்து ஒரு கைது பண்ணிட முடியாது. இப்போ போலீஸே இருக்காங்கனாலும் உங்களை கைது பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முறையான அந்த எஃப்ஐஆர் சார்ஜ் ஷீட் அதெல்லாம் வந்து வேணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் தடுப்பு காவல் பாதுகாப்பு உரிமை. ஸோ இந்த உரிமையை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரிவு 19 என்ன சொல்லுதுன்னா வந்து பார்த்திங்கன்னா பேச்சுரிமை, ஆயுதமின்றி கூடும் உரிமைன்னு சொல்லுது பார்த்தீங்களா. அப்போ ஒரு 19 வயசு பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன கொடுக்கணும், பேச்சுரிமை கொடுக்கணும். 19 வயசு ஆகிடுச்சி, பேசுகிறதுக்கான உரிமையை நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 20 வயசில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 20 வயசு பிள்ளையாக இருந்தாலும் தண்டனை வந்து கொடுக்கணும். பார்த்திங்கன்னா தப்பு பண்ணியிருந்தால் தண்டனையை வந்து வழங்கணும். ஓகேங்களா. அது வந்து 20 வயசுன்னு வச்சுங்க தண்டனை. ஓகேங்களா. அது வந்து ஞாபகம் வச்சுங்க. 21 வயசுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய 21 வயசு ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம், பிள்ளைங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணுவோம். ஸோ கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையோட சுதந்திரத்தை நம்ம வந்து கொடுக்கணும். ஓகேங்களா. கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களுக்கு வந்து வாழ்க்கையோட சுதந்திரத்தை கொடுக்கணும். 21 வயசு பையனுக்கு கல்யாணம் பண்ண. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 21A தொடக்க கல்வி உரிமை. ஒருத்தர் 21 வயசு ஆயிடுச்சு ஆனால் அவர் படிக்கவே இல்லைனாலும் 21 வயசில் நீ ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. நீ ஸ்கூலுக்கு போய் படுறா அப்படின்னு சொல்கிற உரிமை தான் வந்து பார்த்திங்கன்னா தொடக்க கல்வி பெறும் உரிமை. ஸோ 21A ஞாபகம் வச்சுங்க. ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அதனால் வந்து 21 வயசு ஆனாலும் பரவாயில்ல ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 22 வந்து பார்த்திங்கன்னா தடுப்பு காவல் பாதுகாப்பு உரிமை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 கையிலையும் வந்து நம்மளை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு தண்டனை பண்ணியிருந்தாங்கன்னா போலீஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு விலங்கெடுத்து வந்து நம்ம 2 கையிலையும் மாட்டிட்டு நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அந்த 2 கையிலையும் வந்து மாட்டுறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு தண்டனை புரிபவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தடுப்பு. ஸோ அடுத்தது ஆர்டிகல் 22 எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா காவல் நிலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை கைது பண்ணோம்னா 2 விலங்குகளை வந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம 2 கையில் வந்து போட்டு நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ 2 விலங்கு எடுத்துகிட்டு வந்து 2 கையில் வந்து போட்டு நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. அதை வந்து ஞாபகம் வச்சுங்க. ஸோ தடுப்பு காவல் பாதுகாப்பு உரிமை, காவல் அப்படின்னு வரனால காவல் நிலையத்தில் வந்து நம்மளை வந்து விலங்கு போட்டு நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க 2 கையில் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. 19 வயசில் பேசுறதுக்கான உரிமை கொடுக்கணும். அடுத்தது வந்து 20 வயசு பையனாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்டனை கொடுக்கணும். அதுதான் பிரிவு 20 தண்டனை பாதுகாப்பு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரிவு 21 என்ன ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுருந்தோம்.
21நாவே நம்ம 21 வயசில் பிள்ளைகளுக்கு வந்து கல்யாணம் பண்ணி அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை சுதந்திரத்தை வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிரிவு 21 சொல்லுது. அடுத்து பிரிவு 21A வந்து பார்த்திங்கன்னா 21 வயசு வரைக்கும் படிக்கலனாலும் 21 வயசை தாண்டியாவது ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு சொல்லி ஸ்கூலுக்கு போய் படிச்சுக்கடா, தொடக்க கல்வியே பெற்றுக்கடா அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா 21A அப்படி ஞாபகம் வச்சுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 22நாவே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா விலங்கு ஞாபகம், 2 விலங்கு எடுத்துகிட்டு வந்து 2 கையில் வந்து நம்மளை போட்டு கூட்டிகிட்டு போவாங்க காவல்துறை வந்து, அதை ஞாபகம் வச்சுங்க. 22 வந்து தடுப்பு காவல் பாதுகாப்பு உரிமை. ஸோ இப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம அடுத்த உரிமையை பார்க்கலாம்.